டேய் டேய் பாத்துடா மிஸ் ஆச்சு முன்பல் எகிரிடும். உனக்கு பொறாமடா இந்த மாதிரி செய்ய முடியலன்னு. டேய் அவன் உடம்புக்கு தான் எக்ஸசைஸ் பண்றான், நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எக்ஸசைஸ் பண்றவன். டேய் 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 எனக்கு கொஞ்சம் சொல்ல, நானும் கத்துக்கிறேன். அது வந்து டேய் சொல்லண்டா. டேய் பொண்ணுங்களை லுக்கு விட்டா அது கண்ணுக்கு எக்ஸசைஸ், டாடா காட்னா கைக்கு எக்ஸசைஸ், ஃபாலோ பண்ணா காலுக்கு எக்ஸசைஸ், தலைவர் ஸ்டைல்ல முடிய கோதி விட்டா முடிக்கு எக்ஸசைஸ். அப்ப பொண்ணுங்க உன்னை செருப்பால் அடிச்சா வெரி சிம்பிள், அது அவங்க கைக்கு எக்ஸசைஸ். கருமு கருமு உன்கிட்ட போய் கேட்டேன் அடிச்சுக்கோ. கருமு கருமு கேட்டல அனுபவி. என்ன முட்டை கம்மியா இருக்கு, வித்துட்டானுங்களா? இன்னும் 4-5 முட்டையை உடைச்சு சாப்பிடு. அப்பதான் ரோட்ல போற வர பொண்ணுங்களை எல்லாம் பாட்டு பாடி கிண்டல் பண்ண முடியும். டேய் இப்படி வாடா. அட பாவிங்களா, அநியாயம் பண்றீங்கடா. அண்ணா எவ்வளவு ஃபீல் பண்றா பாத்தீங்களா? டேய் நடிக்காதடா, நீ தானே பேக் மாதிரி ஆடிட்டு இருந்த. ஏன்பா அண்ணே அண்ணே கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க கொஞ்சம். எஸ்கேப் ஆறோம் பாரு. அப்பா இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆசைப்படுறீங்களோ செஞ்சுட்டா போகுது. வேண்டாப்பா, நம்ம எல்லாம் வெளியில போறோம். எங்கப்பா? பொண்ணை பார்க்கதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா ஜாதக பொருத்தம் எல்லாம் பாத்துட்டியா? 2 மனசும் பொருத்தமா இருக்குப்பா. என்னப்பா சொல்ற? ஐயோ அப்பா இன்னுமா புரியல, அண்ணன் லவ் பண்றாருப்பா. படவா ராஸ்கல், இதுக்குதான் எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் வேண்டாம்னு சொன்னியா நீ? வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 வாங்க வாங்க, வருவாய் 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 கண்ணா. ஜலம் சாப்பிடுறீல? இருக்கட்டும்மா. சலம்னா என்னடா? பீரு சாப்பிடுறியா? சும்மா இருங்கடா, இங்க வந்து மானத்தை வாங்கிக்கிட்டு. அவர் வெளியில போயிருக்கார், இப்ப வர நேரம்தான். சாமி மெதுவாவே வரட்டும், முதல்ல என் மருமகளை வர சொல்லுங்க. மாமி அப்படியே பாதியில விட்ட பாட்டை பாடிட்டே வர சொல்லுங்க, அப்பதான் ஒரிஜினலால டேப் ரெக்கார்டரான்னு தெரியும். எழுவாய் கடல் மீதினிலே எழுமோர் பிறவி கிணையா உளமேதினிலே, எழுவாய் கடல் மீதினிலே எழுமோர் பிறவி கிணையா உளமேதினிலே, தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா, தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா, துணையே அமரர் தொழும்பானவனே. பாருப்பா, அதுக்குள்ளே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வேற மாதிரியான மரியாதை. டேய் உட்காருங்கடா. உட்காருங்கடா. அம்மாடி, நீ எங்க வீட்டுக்கு மருமலா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? உங்களுக்கு அண்ணனுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேணாமா? நான் இவங்கள சில கேள்விங்க கேட்கணும். ஏய் சும்மா இருடா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாம்மா இவன். பரவாயில்ல மாமா, கேட்கட்டும். வேணாம் 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 வேணாம், இவங்களுக்கு முன்னாடி நீங்க தப்பா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். வா வா, என் வீட்லயே கலட்ட பண்ண வந்துட்டியா? உட்காரு. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. மரியாதை என்னமோ கேட்கணும்னு சொன்ன. ஐயா அதுக்காக வரல. அப்போ இல்ல இல்ல, கிண்டல் பண்ண வரல. கிண்டல் இல்ல, வேற என்னமோ சொல்லுவியே. கலாய்க்கிறதா? கலாய்க்க வந்தியா? சரி சிவா, சாரி கேட்க வந்தேன். வெறும் சாரி சொன்னா மட்டும் போதாது. வேற என்ன பண்ணணும்? நாக்கால மூக்க தொட்டு கையால காதை தொட்டு 30 தோப்பு கர்ணம் போடணும். நாக்கால மூக்க தொடணுமா? ஐயோ எனக்கு சின்ன நாக்கு, முடியாது. ட்ரை பண்ணு. பண்ணு. ஐயோ முடியலங்க, ஆனா ஒண்ணு முடியும். என்ன? தெய்வமே, என்னடா கால வண்டியா? நானாவது மூக்குல மண்ணு ஊட்டி இருக்கு, தொடச்சுக்கோ.
இவள்லாம் நம்ம பவித்ராவை பொண்ணு பார்க்க வந்திருக்கா. உட்காருங்க. நீங்க ஜாதகம் கொண்டு வந்திருக்கல? என்ன குலம், என்ன கோத்திரம் சொல்லுங்க. நாங்க நான் பிராமின். நான் பிராமினுக்கெல்லாம் நாங்க பொண்ணு தரதில்ல. நீங்க வெளியில போலாம். ஆனா பவித்ராவும் நானும் ஒருத்தர் காதலிக்கிறோம். பவித்ரா, இவா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, இவா சொல்றதெல்லாம் உண்மையா? ஓடி உள்ள. சாமி, நான் சாமிதான், ஆனா சம்மந்தி ஆக முடியாது. எல்லாரும் முதல்ல வெளில போங்க. போங்க வெளிய. ஊருக்கே கல்யாணம் பண்ணிக்கிறவனா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாது? சாமி, சாமி, மாமி, மாமி. சுமாரா சாமியை கூப்பிட்டோம் வரல, மாமியாவது வரட்டுமே. இந்த சாமி வந்துட்டார். வாடாம்பி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம் மாமா. அம்மா உங்ககிட்ட ஜாதக பொருத்த பார்த்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை. நாளைக்கு வாயே. நாளைக்கு மனசு சரியாயிருமா? ஆயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கேன்னு வந்தோம். சரி பரவாயில்ல மாமா. ஒரு நிமிஷம். என்னுடைய சுயநலத்துக்காக உங்க நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். செத்தப்படி உட்காருங்க. சாமினா சாமி. ஏண்டி இவாளுக்கு குடிக்க ஜலம் கொண்டா? வாங்க. பிரமாதமா இருக்கா? எதுவுமே நல்லா இல்லையா? முடிஞ்சது. அம்பி, வேற ஜாதகம் இருக்கா? இருக்கு, எனக்கு இருக்கு. கொஞ்சம் சும்மா பின்ன என்ன சார், எத்தனை தடவை ஜாதகத்தை அலைவீங்க? ஒரு பொண்ணு உங்களுக்கு அமைய மாட்டேங்குது. அமைஞ்சிரு போட்டிருக்கு. இதோ இவன் என் பொண்ணுதான், உன்ன மாதிரி தான். எத்தனையோ ஜாதக பொருத்தம் பார்த்தாச்சு, ஒரு ஜாதகமும் பொருந்தி வரல. இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்குமோ அந்த கடவுள் எப்ப கண்ணை திறப்பானோ தெரியல. கடவுள் கண்ணை திறந்துட்டான் மாமா. மாமா, உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஜாதகமும் உங்க பொண்ணு ஜாதகமும் பொருத்தமா இருக்கான்னு பாருங்க. ஆத்துல உட்காந்து காத்துல கணக்கு போடுறாரு. போட்டாரியா டிக்க. இனி 4 வீடு ஏறி மிச்சர் காபி சாப்பிடுற செலவு மிச்சம். அந்த ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்க அழகர் வீடு தேடி வந்தா மாதிரி நீயே வந்துட்டோட அம்பி. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவா. ஷர்மிளி, நம்ம 2 பேரும் ஒரே கப்ல சாப்பிடலாமா? இந்த பாரு, குணா நம்மள லவர்ஸ நடிக்க தான் சொல்லிருக்கான். அந்த லிமிட்ல வச்சுக்கோ. இங்கதானே ஷர்மிளி வெயிட் பண்றேன்னு சொன்னா. டேடி வந்துட்டா. ஷர்மிளி, நான் சாப்பிட்டுமா வேணாமா? சாப்பிட்டு தொலை. ஏய் ஏய் ஷர்மிளி, என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். ஏய், ஒரே கப்ல ஒரே ஸ்பூன்ல லவர்ஸ் தாண்டி சாப்பிடுவாங்க. ஆமா, நாங்க 2 பேரும் லவர்ஸ் தான். அது நீ தெரிஞ்சுக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஏய், கையடா, இரு, போடா. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றியா? உன்னை போல உன்னை கல்லால. ஏண்டி, குணா உன்னை பைத்தியமா காதலிக்கிறா. அவரை விட்டுட்டு நீ இவனை காதலிக்கிற. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. ஷர்மிளி, வா போலாம். ஏய் ப்ளீஸ் டி, நீ யாருக்கு வேணா துரோகம் பண்ணலாம், ஆனா காதலுக்கு மட்டும் துரோகம் பண்ணாத. பாவண்டி குணா ரொம்ப நல்லவன். நல்லவனா இருந்தா நீயே காதலிச்சு கல்யாணம் பண்ணி 4 குழந்தை வேணா பெத்துக்கோ. எனக்கு அவன் வேண்டாம். ஈஸ்வரா, இது என்ன கொடுமை. இந்த கேவலமான விஷயத்தை உடனே குணா கிட்ட சொல்லணும். இந்த மலை மேலயா இருக்கான் குணா? என்ன பண்றது, எல்லாம் உன்னாலதான். இந்த பார், உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். கோவத்துல ஒரு அடி அடிச்சாலும் வாங்கிக்க. நான் செஞ்ச தப்புக்கு ஒரு அடி என்ன 9 அடி கூட அடிக்கட்டும், பரவாயில்ல. குணா, 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 நான் மகா வந்திருக்கேன். உயிரே ஹுசே ஹுசே உயிரே
என்ன திலக் குணா கோமா இருப்பாருன்னு சொன்னீங்க, ஹாப்பியா பாட்டு பாடுறாரு. அது வந்து நான் மகா வந்திருக்கேன்னு சொன்னது அவன் காதுல ஷர்மிலி வந்திருக்கேன்னு விழுந்திருக்கோம். அதனாலதான் இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம். அவன் நல்ல மூட்ல இருக்கான், அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கேன் மகா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டோ விட நேர்ல நீ அழகா இருக்க மகா. எங்க சார் நேர்ல விட போட்டோல அழகா இருப்பாரு. ஆண்டி பைக்ல வருவாரே ஒரு அங்கிள், அந்த அங்கிள் மாப்பிள்ளை இல்லையா? என்ன மிச்சர் பஜ்ஜி பலகாரம் எதுவும் இல்லையா? இந்த வந்துட்டாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆண்டி. அவர் மத்தவங்க யூஸ் பண்ணத தொட மாட்டார். நோ எச்சில் டச்சிங். தண்ணி குடிக்கிறதா கூட பாட்டில் வாங்கி தான் குடிப்பார். அப்போ காஃபி கூட பாட்டில்ல தான் குடிப்பாரா? சின்ன வயசுல இருந்தே என் பையனுக்கு இப்படி ஒரு பழக்கம். வீட்ல கூட எல்லா பொருளும் இவனுக்குன்னு தனித்தனியா தான் இருக்கும். இவன் பொருளை யார் தொட்டாலும் இவனுக்கு பிடிக்காது. கரெக்ட். இவ்வளவு ஏங்க, கர்ச்சிப்ல இருந்து கால் டவுஸ் வரைக்கும் அடுத்தவங்க யூஸ் பண்ணதை இவர் யூஸ் பண்ண மாட்டாரு, இவர் யூஸ் பண்ணதை மத்தவங்களே யூஸ் பண்ண விட மாட்டாரு. எப்படி? இஃப் யூ டோன்ட் மைண்ட் அங்கிள், மகாக்கு நான் ரிங் போடலாமா? என்ன பாஸ், இதுக்கெல்லாம் போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு கையை பிடிச்சி டப்புன்னு போட்ட வேண்டியதானே? என்னம்மா? மூஞ்ச பாரு. ஆண்டி இந்த அங்கிளை விட உங்களுக்கு குணா அங்கிள் தான் சூப்பரா இருப்பாரு. இது குழந்தை சொன்ன வார்த்தை இல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. புரிஞ்சுக்கோ. பாலா, சொல்லுங்க சார். மகா சுத்தமான பொண்ணா தெரியறால? எதை வச்சு சொல்றீங்க? நான் ஹலோன்னு கை நீட்டினதும் ஆ. கை கொடுக்காம கும்பிட்டால, அதை வச்சு சொல்றேன். எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. எதை வச்சு சொல்ற? மனசுக்குள்ள ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு கண்டவனுக்குலாம் எதுக்கு கை கொடுக்கணும்னு கையை எடுத்து கும்பிட்டு இருக்கலாம். ஏன் சார் அடிக்கிறீங்க? நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, மோதிரம் மாத்தியாச்சு, தாலி கட்ட இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? வண்டியை நிறுத்து. எதுக்கு? ஆஹா சூப்பர், அருமையான லவர்ஸ். இப்படி எல்லாம் பார்க்கும்போது தான் சந்தேகப்பட தோணுது. வண்டி எடு. தான் பரவசப்பட்டு அதுக்குள்ள ஆவேசப்பட்டாரு. ஏய் பொறுக்கி ராஸ்கல். அவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? வந்திருக்கிற மாப்பிள்ள ஃபாரின்ல படிச்சவன், அடுத்தவங்க எச்சில் பட்ட பொருளை தொடாதவன். நீ தொட்ட பொண்ணியா கல்யாணம் பண்ணிக்க போறான். மகாலகல மயங்கி விட்டு கொடுக்காம போயிட்டா? வெரி சிம்பிள், தோலை உரிச்சு தொங்க போடுறோம். டேய் திலீப், நீ ஓவரா பேசுற. கொஞ்சம் அடக்கி வாசி. டேய் குணா, நான் மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்டா. நாம அவனை மீட் பண்ணுவோம். இதெல்லாம் சரி வராதுடா. அப்ப எதுதான்டா சரியா வரும்? பேசாம தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிரு. சனிய பேசுறத பாரு. அப்பப்ப எனக்கு இந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லி கொடுடா. அப்படியே ஷர்மிலிட்ட அடி வாங்குற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கும்டா. சீ. குணா, பேசாம அண்ணன் அண்ணிய பேச சொல்றா. வேண்டாம் வேண்டாம், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அண்ணன் நீ இழுக்க வேண்டாம். நானே அவனை மீட் பண்றேன். டேய் சஞ்சய், சாரி பாஸ், உங்களை மீட் பண்ண யாரோ வராங்கன்னு சொன்னீங்களே, அது ஆனா பொண்ணா? பொண்ணுதான். அப்பாடா தப்பிச்சேன். ஏன்? பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தேன். அதே பாரு, அதே டேபிள், அதே பீரு, அதே கோட்ரு, அதே நீங்க, அதே நான். வரப்போறது அவங்களாவே இருந்தா? பேசும்போதே இங்க வந்து நிக்கிறாங்க ஐயா. ஆட நம்ம சஞ்சய் ராமசாமி. டேய் மரியாதையா பேசு. இவர்தான் மாப்பிள்ளை. இவனா மாப்பிள்ள? இவன் ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கினவனாச்சே. பாஸ், அவசரமா எனக்கு ஒண்ணுக்கு போகணும், போயிட்டு வந்துட்டுமா? அல்லையும் பரவாயில்ல. அது அட பாவி, ஏன்டா அடுத்தவங்க லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் செய்ய பாக்குற? நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பாக்குற? மகா நான் லவ் பண்ற பொண்ணு. வெற்று.
அடுத்த தடவை பொண்ணு பார்க்கும்போது உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்காத, பொண்ணுக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கான்னு கேளு. அதான் உனக்கும் நல்லது, எங்களை மாதிரி காதலிக்கிறவங்களுக்கும் நல்லது. உன் கல்யாணத்தை தடுக்கிறது என் வேலை இல்ல, ஆனா ஏன் காதலியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. பிரிச்ச என்ன மிரட்டுறியா? எங்களுக்கு கல்யாண தேதி நிச்சயம் ஆயிடுச்சு. அதே தேதியில தான் கல்யாணம் நடக்கும். நடக்கும். ஆனா கல்யாணம் உனக்கும் மகாவுக்கும் இல்ல, எனக்கும் மகாவுக்கும். மீறி பிரச்சனை செஞ்ச குத்து மூக்குக்கு வராது, வெட்டு கழுத்துக்கு வரும். பாஸ், ஓரமா நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். குத்துன்னு பேசிட்டு இருந்த பிள்ளக்கா பசங்க எல்லாம் வெட்டு லெவல்ல பேசுறானுங்க. அது எப்படி பாஸ்? அடுத்தவங்க லவ் பண்ற பொண்ணுங்களே உங்களுக்கு வந்து மாட்டுது. எச்சில் தண்ணியே குடிக்காத நீங்க எச்சில் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? அவங்களை அடிக்க முடியல, என்ன அடிச்சீங்கல்ல, நானும் அடிப்பேன். இதுவும் எச்சியா? என்ன மகா, எதுவும் பேசாம வர? கல்யாணத்துக்கு முன்னால என்ன சினிமா கூட்டு போறது வீட்ல யாருக்குமே பிடிக்கல. உனக்கு பிடிக்குதுல்ல? எனக்கும் பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்போ உன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சயும் நானும் ஒருத்தர் காதலிக்கிறோம்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு சொல்றத நம்பாம நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். குட், வெரி குட். நானும் இப்போ அந்த நிலையில தான் உன்கிட்ட கேட்க போறேன். உன்னை காதலிக்கிறதா ஒருத்த வந்து என்கிட்டயே சொல்றான். நீ என்ன சொல்ற மகா? அவ வேணா என்ன காதலிக்கலாம், பட் நான் அவனை காதலிக்கல. இத அவன் முன்னாடியே சொல்ல முடியுமா? முடியும். தேங்க்ஸ். எஸ்.